நெடுநாளாய் நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே நான் ரொம்ப நாளா காத்திருக்கிறேன். இந்த காரியத்துக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைக்காக, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய திருமணத்துக்காக அப்படின்னு சொல்லி அநேக தேவ பிள்ளைகள் காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீர்கள். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். இந்த வார்த்தையை அப்படியே பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே நான் நெடுநாளா உம்முடைய சமூகத்தில காத்திருக்கிறேன்ப்பா. எனக்கு வயதாகிக் கொண்டே போகிறதுப்பா. எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையேப்பா அப்படின்னு சொல்லி நீங்க அப்பா கிட்ட கேளுங்க. இந்த வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்க. நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இலக்க பண்ணுமா. அவ்வளவுதான்ப்பா, எல்லாம் முடிஞ்சதுப்பா. உலகத்தான் சொல்வது போல நாமும் சில நேரத்துல சொல்லி புலம்புவோம். ஆனா அப்பா சொல்லுகிற இந்த வார்த்தையை பாருங்கள். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சகம் போல இருக்கும். எப்படி இருக்கு நம்முடைய இருதயம்? நம்ம கேட்டதை கிடைக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷப்படும். அதனால தான் அப்பா சொல்றார், நீங்க கேட்டதை நான் கொடுக்கறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறேன்ப்பா. இந்த நாள் தான். இந்த ஆசீர்வாதத்துக்கு இந்த நாள தான் நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். இது நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நல்ல ஏற்ற துணையை உங்களுக்கு கொடுப்பார். நல்ல வேலையை உங்களுக்கு கொடுப்பார். நல்ல பிள்ளை செல்வங்களை உங்களுக்கு கொடுப்பார். நெடுநாளாய் காத்திருக்கிறேன். எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு காத்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவன் இந்த நாள்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக.